கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன எதிர்பார்க்கிறது இந்திய அறிவியல் உலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட அறிவியல் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைமில் வந்து பெரிய அளவில் நம்ம இந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு உலக நாடுகளுமே நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நம்ம கொடுத்துருக்கோம். அது விண்வெளி துறையாகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், இல்லை எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலுமே இந்தியர்கள் இந்தியாவோட அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி தொடர்ச்சியாக நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒரு சூழலில் நம்ம அடுத்து வரக்கூடிய ஒரு அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அதுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், வரக்கூடிய அரசாங்கங்கள் என்ன மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய தற்போதைக்கு நம்மளோட அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாவே இருந்தாலும் அது உலக நாடுகளோட ஒப்பிடுகையில் கொஞ்சம் பின்தள்ளி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன மாதிரியான குறைகள் இருக்குது, அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போதாமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, டெஃபிஷியன்சிஸ் நிறையா இருக்குன்றது சொல்கிறாங்க. என்ன மாதிரியான டெஃபிஷியன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபண்டிங்கில் ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. ஓகேங்களா? நம்ம 2011-12 காலகட்டத்தில் பார்த்தப்ப நமக்கு ரிசர்ச்சுக்குன்னு எவ்வளோ ஃபண்டிங் ஒதுக்கியிருக்காங்க அதை ஜிடிபியோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி நம்ம ரிசர்ச்சுக்குன்னு எவ்வளோ தொகை ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜிடிபியில் 0.76% அப்படிங்கிறத ஒதுக்கியிருக்கோம். ஓகேங்களா? எப்போனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011-12 காலகட்டத்தில் ஜிடிபியில் ஒரு 0.7% வந்து நம்ம ரிசர்ச்சுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2011 0.7 இருந்தது. இப்போ 2024 வரப்போ நம்ம அதிகமாக தான் இருந்திருக்கணும். ஆனால் நம்மளோட அந்த ரிசர்ச் ஸ்பெண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 2020-21 பார்த்தோம்னா 0.64%, அதாவது 1% குறைஞ்சிருக்கு. ஒரு 10 ஆண்டுகளில் நம்ம ஒரு 1% குறைவாக தான் இந்த ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான டெஃபிஷியன்சியாக இருக்குது. ஓகேங்களா? ஸ்பெண்டிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குன்றதை சொல்ல வராங்க. இதுவே நம்ம சைனா மற்ற உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்க்குறப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சயின்டிஸ்ட், இந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்கள், அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வு பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம்னா 2009 10 லட்சம் பேருக்கு 164 பேர் இருந்தது. 2020 பார்த்தோம்னா 10 லட்சம் பேருக்கு 262 பேர் அப்படின்றது தான் இருக்கு. இதுவே சைனாவை பார்த்தோம்னா 10 லட்சம் பேருக்கு 1500 பேரை வந்து வச்சிருக்காங்க. அதனால தான் சைனாவோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஆட்களும் உள்ளே வருவாங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உயர்கல்வி நிறுவனங்களின் நிலை. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த QS ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஒரு நல்ல ரேங்கிங்கை வந்து எடுத்திருப்பாங்க. ஐஐடி மும்பை இந்தியாவில் உலக அளவில் பார்க்குறப்ப 149வது இடத்துல இருந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்வி நிறுவனங்கள் எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ரேங்கிங்குமே வாங்கியிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 500 காலேஜஸில் பார்க்குறப்ப, யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, இருந்தாலுமே அந்த யூனிவர்சிட்டிஸில் செய்யக்கூடிய அந்த ரிசர்ச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் மறுபடியும் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸ்க்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போதிய அளவில் வந்து நிதி ஒதுக்கீடு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள்னால நமக்கு இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்போதைக்கு முடங்கி கிடக்குது, ஸ்டாக்னேட்டடாக இருக்குது அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்னேட்டடான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் தான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாகவே இருப்பாங்க. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி அகாடமிக் கொலாபரேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க. ஸோ அவங்க அகாடமிக்ஸோட கொலாபரேட் பண்ணுறப்ப தான் புது புது இன்னோவேஷன் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போது நமக்கு தேவையான அளவில் ஃபண்டிங் அப்படிங்கிறது இருந்தாலே நிறைய பேர் ரிசர்ச் பண்ண வருவாங்க. ரிசர்ச் பண்ண வரப்போ நமக்கு அந்த இண்டஸ்ட்ரி அகாடமிக் கொலாபரேஷன் அப்படிங்கிறலாம் இருக்கும். நிறைய இன்னோவேஷன் அப்படிங்கிறலாம் வரும். நிறைய இன்னோவேஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நம்ம பேட்டன்ட்னு சொல்கிறோம் இல்லையா, காப்புரிமைகள்,
அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்படி அதிகமாக வரதான் நமக்கு மக்களுக்கு தேவையான கண்டுபிடிப்புகளும் அதிகமாக வரும். இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் வரதான் நமக்கு மக்களுக்கு தேவையான கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறதும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா ANRF அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ரிசர்ச் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தனித்தனியாக நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலயமா ரிசர்ச் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ANRF அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா 2019 வந்து நமக்கு இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃப்ரேம் ஒர்க் அதுக்கு கீழே தான் வந்து ரிசர்ச்சுக்கு தேவையான எல்லா நிதியும் இதுல இருந்து தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்ன அளவுக்கும் அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி அப்படிங்கிறது பத்தாம தான் இருக்கு. ஒரு 50,000 கோடி அளவுக்கு இன்னும் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ANRF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இன்னும் வெல் எஸ்டாப்ளிஷ்டா வரல. ஓகேங்களா? அந்த ஒரு கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டா இல்லாதனால நமக்கு ரிசர்ச்சுக்கு இது ரொம்ப தடையாக இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வே ஃபார்வர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஜேர்னல்ஸ்ல நம்ம பேப்பரை பப்ளிஷ் பண்றது, காப்புரிமைகள், அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்தியா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டே வராங்க. ஓகேங்களா? வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்ப நம்ம 4வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னமும் இது பத்தாது. அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள்லாம் வெல் அட்வான்ஸ்டா இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறதும் டெவலப் ஆகிட்டே இருக்கு. நமக்கு AI அப்படிங்கிறது வந்திருக்கு, இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்றாங்க, மெஷின் லேர்னிங் சொல்றாங்க, பிக் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரியான ஃபீல்டும் நம்ம இன்னும் பெரிய லெவலில் இந்தியாவோட அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்தியா இன்னும் அந்த ஃபீல்டு எல்லாம் பெருசாக அச்சீவ் பண்ணாமல் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஃபீல்டு வளர்ந்து வரக்கூடிய எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு டெக்னாலஜிஸ், இது எல்லாமே இந்தியாவில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வரக்கூடிய அரசாங்கங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து யார் ஆட்சியில் அமைக்க போகிறாங்களோ மத்திய அரசாங்கம், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பார்வையை கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. நிறைய ஃபண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகேங்களா? திருப்பி நம்ம அதான் சொல்றோம், ஃபண்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் 0.62% தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபியில். அது ஒரு 3%, 4% அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடும். ஓகேங்களா? இங்கே ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்லா படித்த இளைஞர்கள்லாம் எங்கே போறாங்க, மேற்கத்திய நாடுகளை நோக்கி போறாங்க. அப்போ ஒரு பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நடந்துட்டே தான் இருக்கு. இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரிசர்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத ஒரு காரணத்தினால தான் வெளிநாடுகளை நோக்கி போக வேண்டிய அந்த ஒரு அவல நிலையும் நம்ம கிட்ட இருந்துட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கான ஃபண்டிங் அப்படிங்கிறத ஒதுக்கிடணும். ஃபண்டிங்கை ஒதுக்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர்த்த இந்த ரிசர்ச்சுக்குள்ள ஊக்குவிக்கணும். ஓகேங்களா? ரிசர்ச்சர்ஸை வந்து அதிகமாக கொண்டு வரணும். இண்டஸ்ட்ரியும் அகாடமிக்ஸையும் வந்து கொலாபரேட் பண்ண வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பண்ண தான் இந்தியாவோட கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் இந்தியா தான் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைகளை நோக்கி நம்ம வர ஆரம்பிப்போம். நிறைய கண்டுபிடிப்புகள் இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக அந்த கட்டமைப்பு அடித்தளம் அப்படிங்கிறத நல்லா போடணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸை இதுக்கப்புறமும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு மெயின்ஸில் பாக்ஸ் கண்டென்ட்டாக கோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபியூச்சரில் இந்தியாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த ஒரு ஃபீல்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது, அல்லது இந்தியாவோட சயின்ஸ்ல அந்த இந்தியாவோட அறிவியல்ல என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்கு, ஏன் நம்மளால அடுத்த கட்டங்களை நோக்கி நகர முடியல அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய காரணங்களை நம்ம எடுத்துடலாம். ஃபண்டிங் இல்ல, ரிசர்ச்சர்ஸ் கம்மியா இருக்காங்க, யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெல் எஜுகேட்டட் இந்தியன்ஸ்லாம் வந்து வெளிநாடுகளை நோக்கி போறாங்க. இப்போ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் இந்தியாவோட அறிவியல் துறை அப்படிங்கிறது அடுத்த கட்டங்களுக்கு நகர முடியாம ஒரு ஸ்டாக்னேட்டடான பொசிஷன்ல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய ஆர்டிகல் தான் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகலாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.